இந்த ஒரு படத்த எப்படிடா நான் இவ்வளோ நாள் பார்க்காம இருந்தேன். பிரியாணி சாப்பிடலான்னு சொல்லிட்டு நானும் என் பக்கத்து ரூம் மேட்ஸும் சேர்ந்து ஒரு கடைக்கு போயிருந்தோம். அங்க போயிட்டு பிரியாணி எவ்வளோன்னு கேட்டா, எல்பிஜியின் பற்றாக்குறையால் விலைவாசில ஏறிடுச்சு. பிரியாணி விலை மாறிடுச்சுன்னு சொன்னாரு ஓனரு. ஸ்டார்ட் ஆஃப் த மந்த்தா இருந்தாலும் பரவால்ல. மிட் ஆஃப் த மந்த் வேற கையில காசு இல்லையா? சரின்னு சொல்லிட்டு வேற ஒரு கடைக்கு போனோம். எக்ஸ்பிரஷன் வீடியோலாம் போடாம இருக்கப்பவே புரியும்னு நெனைக்கிறேன். டேஸ்ட் எவ்வளோ சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அதையுமே நல்லா முக்கு முக்குன்னு முக்கிட்டு, சாப்பிட்டதெல்லாம் நெஞ்செறி நிக்குதுடா. வாடா ஒரு லைம் சோடா அடிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த அண்ணா கூட்டு போனாரு. ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கப்ப தான் ஞாபகம் வந்துச்சு. வீட்ல வேற முட்டை காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. சரி முட்டை வாங்கலாம்னு சொல்லிட்டு கடைக்குள்ள போனா, நாங்க வந்தது கூட கண்டுக்காம சிஎஸ்கே மேட்ச் பார்த்துட்டு இருக்காங்க. கர்நாடகால சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் இருக்கீங்களாடா? முட்டை வாங்க போன நாங்களே மேட்ச மெய்மறந்து பார்த்துட்டு இருந்தோமா, ஸ்ட்ராட்டஜிக் டைம் மட்டும் தான் தெரிய வந்தது. நம்ம வந்தது மேட்ச் பார்க்க இல்ல, முட்டை வாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்க முட்டை வாங்கிட்டு நேரா நடந்து ரூமுக்கு போயிட்டு இருக்கப்போ, என் கூட இருக்க ஒரு கேரளா பையன், "வாங்கடா ரூம்ல போய் என்ன பண்ண போறோம்? வாழ பார்ட் 2 படத்துக்கு போலாம்னு" சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போனான். ஷோ ஸ்டார்ட் ஆகுற 10 நிமிஷம் கேப்ல என் ஆபீஸ் கிரஷ இம்ப்ரெஸ் பண்ண ஒரு நல்ல ஷர்ட் தேடிட்டு இருந்தேன். ஆபீஸ் கிரஷ இம்ப்ரெஸ் பண்ண என்னலாம் பண்ண வேண்டியதா இருக்கு? வாழா பார்ட் 1 நான் ஜியோ ஹாட்ஸ்டார்ல ஆல்ரெடி பார்த்திருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே எக்ஸ்பெக்டேஷனோட போயிட்டு பார்ட் 2ல உட்கார்ந்தா குலுங்க குலுங்க சிரிக்க வச்சிருந்தாங்க. இந்த கிளிப்ப ப்ளே பண்றேன். நீங்களே பாருங்க நாங்க எவ்வளவு என்ஜாய் பண்ணோம்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எந்த அளவுக்கு நம்மள சிரிக்க வச்சிருந்தாங்களோ, செகண்ட் ஹாஃப்ல நம்ம மனச ரொம்பவே உருக்கிட்டாங்க. இந்த படத்த தியேட்டர்ல இருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு நீங்களும் உங்க ஃபேமிலியோட போயிட்டு இந்த படத்த பாருங்க.